மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்ற வழக்கு நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பு. ஊட்டி கொடைக்கானல் செல்வோருக்கு மே 7 முதல் பாஸ். மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாக்கு எண்ணும் மையங்களில் சிசிடிவி முழுமையாக செயல்படுகிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு. செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மே 6ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பாதாள சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்கும் முறையை ஒழிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையானவர்களை காப்பாற்றவும் பாமக தலைவர் அன்புமணி வேண்டுகோள். ஆட்சி செய்யாமல் காங்கிரஸ் வசூல் செய்கிறது. பிரதமர் மோடி பரப்புரை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயணித்த ஹெலிகாப்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை. உள்துறை அமைச்சகம் விளக்கம். பொது சிவில் சட்டத்தால் இந்துக்கள் எந்த வகையிலும் பயனடைய மாட்டார்கள். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கருத்து. கெஜ்ரிவால் ஏன் விசாரணை நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யவில்லை? உச்சநீதிமன்றம் கேள்வி. தேவகவுடா பேரனின் ஆபாச வீடியோ விவகாரம். மோடி மௌனம் சாதிப்பது ஏன் என பிரியங்கா காந்தி கேள்வி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. பொதுமக்கள் கடும் அவதி. அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை வானிலை மையம் தகவல். அடுத்த IPL சீசனில் அஸ்வின் விற்கப்படாமல் போகலாம். ஷேவாக் கருத்து. இன்றைய IPL போட்டி. லக்னோ மும்பை அணிகள் மோதல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.